ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹீரோ எலக்ட்ரோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12க்கு 36 சர்க்கிள் போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 4, அகலமும் 4, லென்த்தும் 4 தான். இது பாலிஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றியும் வந்து ஹுட்டு தான் கொடுத்துருக்கோம், அதாவது கட்டையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை இரும்புலையும் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் என்ன கேட்டார் அப்படின்னா, எங்களுக்கு கட்டையிலே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹுட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்படியே லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட், அதாவது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கட்டை. இதை வந்து தேக்கு கட்டை அப்படின்வாங்க. இங்கே இந்த சைடில் ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடு எப்படின்னு தெரியல. நீங்கள் சவுக்குமே யூஸ் பண்ணலாம், தேக்குமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப புழுக்காது, ப்ளஸ் ரொம்ப லைஃப் வரும் அப்படின்றனால நாங்கள் இந்த கட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதை வாங்கும் போது இலைச்சி வாங்கிக்கோங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெண்ட் ஆகாது இருக்கும். ஒரு கட்டையுமே 4 அடி, அதாவது தட்டி வர சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4. நீங்கள் வாங்கும் போது பாலிஷீட்டில் ஃபஸ்ட்டு 4 சைடுமே அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில சைடில் வந்து மேனுவலாக கட் பண்ணும்போது ஒரு சில சைஸ் வந்து குறையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேயே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4க்கு 4னா பர்ஃபெக்டாக 4க்கு 4 வராது. கண்டிப்பாக ஒரு ஒரு இன்ச்சுலாம் அரை இன்ச்சு அந்த மாதிரி கம்மியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் 4த்துக்குமே அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடி சிக்கலாயிடும். அதே மாதிரி 4 கட்டையுமே ரெடி பண்ணிவிட்டு, ப்ளஸ் இப்போ நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபெவிகால் ஊற்றிக்கிட்டு மேலே வந்து 2 ஆணி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். ஆணி மட்டும் அடிச்சிங்கனாலும் ஓகே தான், பட் ஃபெவிகால் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2 ஆணி வந்து அடிப்பார். அதை வந்து கொஞ்சம் கூட சைஸ் வந்து மாறாத அளவு பார்த்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா மேலே ஷீட் உட்காரும் போது கஷ்டமாயிடும். ஸோ இந்த மெத்தட் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வேறு எந்த மெத்தட்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஒரு சதுரமாக, அதாவது பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு வந்து ரீப்பர் வேணும். அதாவது எங்கள் சைடு ரீப்பர் தான் சொல்லுவாங்க, அதனால் ரீப்பர்ன்றேன். அந்த கட்டைன்றது கரெக்டாக அப்படி இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடுமே முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கார்னர் கிராஸ் மாதிரி போடுவோம். ஸோ அது உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏன்னா நாம் பேசுகிறது வந்து இங்கே இந்த தருமபுரி சைடில் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு சில சைடில் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. இது எங்கள் காலேஜில் கூட சரி தான். எல்லாரும் நீ என்னடா அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம கஸ்டமருமே கால் பண்ணும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தருமபுரியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பீச்சை வச்சு தாங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் லாங்குவேஜ் அப்படி இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஷீட் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ரோல் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் வந்து ஆப்போசிட் சைட் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சுற்றிட்டு இருக்கிறது மாதிரி இருக்காது. ஸோ ப்ளைனாக வந்துடும். இது வந்து சைடில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து தட்டி வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லாத இருக்கும். சைடில் இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் க்ரீஃபாக இருக்கும். இது எல்லாமே 2 இன்ச்சு திக்னஸ் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவன் சைடில் பண்ணுறாரா, ஸ்க்ரூ ஏற்றுறா. நீங்கள் ஆணியுமே அடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்க்ரூ வந்து ஏற்றுனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னாங்க. இந்த ஸ்க்ரூவோட சைஸ் என்னென்னா 4 இன்ச்சு 4 இன்ச்சு ஸ்க்ரூ தான் ஏறிக்கிருக்கும். இதை ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ ட்ரில் வச்சு ஏற்கிறோம். நீங்கள் ஆணி இல்லை வேறு ஏதாவது மேனுவலாக மீன்ஸ் ஹோல்ஸ் போட்டு அதில் கூட நீங்கள் ஸ்க்ரூ ஏற்கலாம். 4 கார்னர் இப்போ வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஷீட்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு 2 பேரை பிடிச்சிக்க சொல்லுங்கள். பிடிச்சிட்டு நல்லா அவங்களால எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆணி மாதிரி அடிங்க. சின்னதாக ஆணி, இந்த என்ன சொல்கிறது, இந்த செருப்பு தைக்கும் போது ஒரு ஆணி அடிப்பாங்களா பார்த்தீங்களா, பட்டையாக, அந்த மாதிரி ஆணி அடிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதுனாலையும் பண்ணலாம், பட் ஆணின்றது அதோட ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஆணி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரூ வச்சு பண்ணுறதுனாலையும் தாராளமாக பண்ணலாம். வாஷர் போட்டிங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் அதை இது பண்ணிக்கல. ஓகே, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக அடிச்சுக்கோங்க ஆணியை. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூ பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேப் விட்டு கூட விட்டுக்கலாம். பட் ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஆணி அடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே ஆணி தான் அடிச்சிருக்கோம். இதில் நீங்கள் ஃபெவிகால் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால்
ஷீட்டுக்கும் ப்ளஸ் வுட்டுக்கும் ஃபெவிகால் ஒட்டாது, அதனால் நீங்கள் ஆணி அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒரு சைடு அடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு சைடு அடிக்கும் போது ஒரு ஆளை இழுத்து பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஃபிக்சல் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 8.5 செட்டு பிடிக்கும். நம்ம ஒரு 9 செட்டு வச்சுருக்கோம். ஒரு எஸ்எம்பிஎஸ் 80 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 30 ஆம்ஸ் போதும், ஆனால் 80 ஆம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 3D டேட்டா நாமளே பண்ணுறது தான். 12:36. எஸ்எம்பிஎஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். ஏன்னா 30 இருந்தால் போதும். ஏன்னா 8x3 போட்டோம் அப்படின்னா 30 தான் வரப்போகுது. 80 போடுறதுனா என்னென்னா கொஞ்சம் எந்த ஒரு பிரைட்னஸும் கம்மியாகக்கூடாது அப்படின்றனால தான். இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் ஒரு கட்டை அடிச்சிருப்போம். இதை அடிக்கிறதுனால என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் தட்டின்றது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கிராஸாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் மறைக்கும் இல்லையா, அதனால நாங்கள் கிராஸாக வச்சு தான் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ் சைடு இல்லாத கொஞ்சம் ஹோல்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் ட்ரில்லரை வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த அந்த பாலிஷீட் ஹோல்ஸ்க்கு நேராக. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பல்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த மேல் பின்லேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது எஸ் ஷேப்பில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது மேலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்த உடனே அப்படியே எஸ் ஷேப் தான். இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது லாக் மாதிரி இருக்கும். லாக்கில் உட்காந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப கீழே தட்டியே போட்டிங்க அப்படின்னா மட்டும் பல்பு கொஞ்சம் உள்ளே வரும், மற்றபடிக்கு உங்களுக்கு வராது. இல்லை எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் பெவிக்விக் ஊற்றலாம். பெவிக்விக் ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பல்ப் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கலத்த முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 5 இன்ச்சு தான் யூஸ் பண்ணலாம். என்ன ப்ரோ 3 இன்ச்சு கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் நம்ம 5 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பக்கம் நமக்கு வந்து இப்போ ஒரு லைனில் முடிச்சுட்டு பக்கம் லைன் போகும்போது, அதாவது இதோட சைஸ் வந்து 3 இன்ச்சு 3.15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம 5 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். பக்கம் அதாவது மேலேருந்து வந்து கீழே அப்படியே பக்கம் போயிட்டு அப்படியே எஸ் கனெக்ஷன் மாதிரி வரணும். இப்போ நம்ம அங்கே அந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா, அடுத்த கட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபீமேல் முடிஞ்சு அடுத்துனா நீங்கள் வந்து மெயில் பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி தான் மெயில் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணலாம். அந்த 2 ஒயரை நான் என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். கண்டினியூஸாக இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்க. இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, T1000 கண்ட்ரோலர்லாம் அப்படின்லாம் கேட்டிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ், அதாவது பாலிஷீட்டை பொறுத்தவரையும் நமக்கு எல்லா டிசைன்ஸுமே வரும். என்னென்னா அந்த விளக்கு, இந்த கிறிஸ்மஸ், இப்போ வந்து கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால கிறிஸ்மஸுக்கு தேவையான அந்த சாண்டா கிளாஸு, மரம், ஸ்டாரு, அந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இந்து காட் அப்படின்னா பிள்ளையார் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் டிசைன்ஸு. அது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பின்னாடி ஒரு கம்ப்ளீட்டாக என்னென்ன பாலிஷீட்லாம் இருக்குது, அதில் என்ன சைஸ் இருக்குது, இதில் வந்து டைரக்ட் பிக்சலும் பண்ணுற மாதிரி இருக்குது, மல்டி கலரும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது மல்டி கலர் பிக்சலும் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த 9mm பல்ப் வரும்ல, அந்த எல்இடி பல்ப்பு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போனாலும் அந்த வீடியோ வரலாம். இதுக்கு வந்து ஒரு 8.5 செட்டு, அதாவது ஒரு 15 பல்ப் மீறும். 9 செட்டு நம்ம வாங்கினோம். ஒரு 15 பல்ப்பு 10 பல்ப்பு வந்து மீந்துச்சு. அதை நம்ம கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து அதை எப்படி கட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். இதே சைஸில் வந்து நம்ம நேம் போர்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா 2 கட்டு, அதே வந்து பாலிஷீட்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மேனுவலாக போடுற லேசர் ஹோல்ஸ் தான். அதனால் நீங்கள் என்ன சைஸ் கிடைக்கிறீங்களோ, என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் கிடைக்கும். அகலன்றது 4 அடி தாங்க வரும். ஏன்னா பாலிஷீட்டில் வரதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அடி தான் வரும், அதுக்கு மேலே வராது. அப்படி போடும்போது இன்னொரு ஷீட் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது என்னன்றது நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு இதுதான் மீந்த பல்பு. அதை நம்ம ஜஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெருக்கமாக கிட்ட விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு ஒயர் அதிகமாக வேணும். அதனால் நெருக்கமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரிங்க, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒயர் எல்லாமே நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஒரு ஒயரை வச்சு சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம இதுக்கு மாதிரிலாம் பண்ணியிருப்போம் இல்லையா 8க்கு 24. ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கும் பண்ண போகிறோம்.
பாருங்கள் அவுட் அண்ட் சைடு, அதாவது வெளி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன நெருக்கமோ இல்லை வந்து ரொம்ப கீழேயோ மேலேயோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம மேனுவல் கிடையாது, லேசர் ஹோல்ஸ் தான் போட போகிறோம், அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம ஒயர்லாம் அந்த இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒயரில் வந்து சால்ட்ரு பண்ண போகிறோம். சால்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் சால்ட்ரு பண்ணாலையும் பண்ணலாம், பட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பிற்காலத்துக்கு எதுவும் பிடிங்கிட்டு வராது, அந்த மாதிரி இருக்காது. சால்ட்ரு பண்ணுறன்ற போது நல்லாயிருக்கும். இப்போ ஜாயிண்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேல் பின்னில், ஸோ அங்கேயும் கூட நீங்கள் டேப் அடிக்கிறது கொஞ்சம் நல்லது தான். இல்லை உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் அந்த மேல் பின் ஃபீமேல் பின்னை கட் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிக்கோங்க. சால்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் இன்னொரு செட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஸ்லீவை போட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றாவது. அதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா செட்டுக்குமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒயர் வந்து 2.5 ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தட்டி வந்து பிளிங்க் அடிக்கிறதுக்கு காரணம் 2.5 ஒயர் போடாதனால தான். நாமளே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். 2.5 ஒயர் போட்டுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு 2 பக்கமும் பிரித்து கூட விட்டுக்கோங்க பாதி பாதியாக. நம்ம டேட்டாவுக்கு வந்து மேலேயே கொடுத்துட்டோம், அதாவது ஸ்டார்டிங்லேயே டேட்டா கொடுத்து அப்படியே நம்ம க்ரீன் கலர் ஒயர் பல்ப்லேயும் கொடுத்துட்டோம். இப்போ எஸ்எம்பிஎஸ்லேருந்து 2 ஒயரும் ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ் அவுட்லேருந்து 30க்கு 2 ஒயர் தான் போகுது. ஸோ பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம தம்பி சொன்னாப்புல, அதனால தான் 2 தட்டி வச்சு செக் பண்ணி பார்த்தோம். பிரைட்னஸ் எதுவும் குறையில, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ டிசைன்ஸ் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள். இதில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது 3D டிசைன்ஸ் தான். அதனால் நமக்கு வந்து டிசைன்ஸை பொறுத்தவரைக்கும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இனிமேல் வரது எல்லாமே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் போட போகிறோம். ஏன்னா அந்த டிசைனே போட்டு போட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சா, அதனால் இந்த மாதிரி டிசைன் போடுவோம். இதுலையுமே எல்லாத்துக்குமே 3D டிசைன் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வராது. ஒரு சில மாடலுக்கு மட்டும் 3D டிசைன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னன்றதை. அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா, 2.5 ஒயர் போடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் கரண்ட்டுக்கு வந்து 1 ஸ்கொயர் ஒயர் இல்லை 1.5 அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எஸ்எம்பிஎஸ்லேருந்து டிசி லைன் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 1.5 இல்லை 2.5 ஒயர் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிளிங்க்குமே அடிக்காத இருக்கும். நீங்கள் ரொம்ப செட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 போட்டு வந்து பிரித்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா செட்டுக்குமே பவர் போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த இது வரும். அதுவே நம்ம ஒரு 10 பேரை 3 பேரை பிரிச்சுட்டு எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர 3 லைனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் கான்செப்ட் இதுவும். ஸோ அடுத்தது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பீங்க. இது பாலிஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1550 ரூபா வரும். இன்னைக்கான ரேட்டு ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஜிஎஸ்டி. ஏன்னா இப்போ வர எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல முடியாது. இந்த பாலிஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி தான் வருது. லேசர் கட்டிங் அந்த எல்லா செலவையும் போக இதுக்கு 4க்கு 4 நமக்கு வந்து 1550 ரூபா வரும் ஷீட் மட்டும். இது வந்து இப்படியே இருக்கும் அப்படின்னா கிடையாது, குறையலாம் ஏறலாம். ஆனால் எதுக்கு நான் எல்லாத்துலேயும் ரேட்டு சொல்கிறதில்ல அப்படின்னா இந்த ரீசனுக்காக தான். இன்கேஸ் அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அன்னைக்கு அந்த ரேட்டு சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க. அதனால தான் இன்றைக்கான ரேட்டை நான் சொல்கிறேன். இது மேபி மாறலாம், கண்டிப்பாக மாறலாம். ஏன்னா ஸ்டேபிளாக இருக்காது, ரேட்டுமே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாமளும் சொல்கிறதில்ல. ஏன்னா அது ஒரு சில ப்ராப்ளம் வரும், அதுக்காக தான் நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. இதை நீங்கள் வந்து அலுமினியம் ஷீட்லேயுமே போடலாம், இல்லை பாலிஷீட்லேயுமே போடலாம். பாலிஷீட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு கிழிச்சாலுமே கிழியாது, மடக்குனாலையும் மடங்காது. நீங்கள் சிசர் நல்லா ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் கட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மழையிலையுமே ஒன்றும் ஆகாது, வெயில்லையும் ஒன்றும் ஆகாது. ஆனால் கொஞ்சம் வெயில் பட்டால் என்ன ஆகணும் அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஜெங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதாகும். மற்றபடிக்கு இது ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாலிஷீட்டில் போடலாம், அலுமினியம் ஷீட்லேயும் போடலாம், இல்லை அலுமினியம் பீடிங்லேயும் போடலாம். ஆனால் என்ன ஒன்றுனா வுட்டில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வராது. அது ஒன்று தான் இது. மற்றபடி நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே போடலாம். இதில் என்னென்ன டிசைன் இருக்குன்றத கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப போட்டோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ இந்த தாட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சைஸில் நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னாலே தாராளமாக நம்ம பண்ணித்தரலாம். ஸோ நம்ம ஹீரோ எலக்ட்ரோ ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். எல்லா பாலிஷீட் A to Zல வந்து நேம் போர்ட்லேருந்து சர்க்கிள் போர்டு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட வீடியோ கூடிய விரைவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாய்.